கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று அந்த பகுதியிலே காண முடிகிறது. யார் இந்த வல்லவன் என்று பார்க்கும்போது ஆபிரகாம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை தேவன் தருகிறார். முதலாவது பார்க்கிறோம் 12 ஆதியாகமம் 12 முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று அங்கே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிராம் விசுவாசிக்கிறார் இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, அதே பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் 15 5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார் என்று அங்கே பார்க்கிறோம். அது ஒரு வாக்கு தத்துவம். சந்ததியை என்ன கூடுமானால் எண்ணு என்று, திரளான சந்ததியாய் காணப்படும் என்று வாக்கு தத்துவம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அவ்விதமாக காணப்படுகிறபடினாலே அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆபிரகாம் விசுவாசித்தான். காரணம், வயது சென்ற ஆபிரகாம் இல்லையா? அதனாலே ஆபிரகாம் வயது சென்றவராக இருந்தார் இல்லையா? அப்போது அவருக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தையின் போது 75 வயது உள்ளவரானார் ஆபிரகாம் இல்லையா? அந்த ஆபிரகாம் இப்போது 100 வயது ஆகும்போது ஈசாக்கை பெற்றெடுக்கிறார் என்று பின்வரும் பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் அந்த ஆதியாகமம் 17 அவர் ஆண்டவர் சொல்கிறார், இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். ஆபிரகாமாக அங்கே பெயர் மாற்றம் பெறுகிறார். 100 வயதிலே ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் அடைகிறார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதனால தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஏதோ விசுவாசம் என்பது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்தி நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு மட்டும் சொல்லப்பட்டதா என்றால் அல்ல. அதே ரோமர் 4:23 பார்க்கும்போது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்கே காண முடிகிறது. நமக்கும் அந்த வார்த்தை பொருந்துகிறதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதே ரோமர் 4:18 பார்க்கும்போது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஏன்னா வயது சென்ற போது நம்பிக்கை இல்லை, குழந்தை பிறக்காது. ஆனால் நம்பிக்கையோடு விசுவாசத்தபடினாலே 100 வயதில் ஈசாக்கை பெற்றெடுத்து மாத்திரமல்ல திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பெயர் பெறுவதையும் காண முடிகிறது. நாமும் கூட தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை அனுதினமும் வாசிக்கிறோம், கேட்கிறோம். அதை முழு நிச்சயத்தோடு விசுவாசிப்போம். நம்பிக்கையோடு தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் ஆபிரகாமை போல நாமும் காணப்பட்டு நிறைவான ஆசீர்வாதங்கள் பெறுவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.